இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுங்கிற சீரீஸில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லேப்லாஸ் ஸோ தட் இஸ் ஆக்சுவலாக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு எழுதும்போது பேசிக்காக நம்ம என்ன எழுதுவோம், எஃப் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுங்கிறது வந்து எஃப் ஆஃப் டி இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி இந்த இடத்துல. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக எப்படி எழுதுவோம், எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து 0 to இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி அப்புறம் எஃப் ஆஃப் டி அடுத்தது டிடின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம எஃப் ஆஃப் டிங்கிற இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த வேல்யூஸை இன்டெக்ரல் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது எஃப் ஆஃப் டியை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் டிங்கிறது இந்த இடத்துல என்ன, எல் ஆஃப் டி ஓகேவா. எல் ஆஃப் டிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 0 to இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டி இன்ட்டு டிடி. இதுதான் வந்து எல் ஆஃப் டியோட லேப்லாஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ ஓகேவா. அடுத்தது இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அது பேசிக்காக இன்டகிரேட் பண்ணி அண்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட், எல் ஆஃப் டி ஓகேவா. எல் ஆஃப் டிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம், ஸோ இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, எல் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு, நான் ஒரு சின்ன ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன் ஃபார் கன்வீனியன்ஸ், 0 to இன்ஃபினிட்டி டி இ பவர் மைனஸ் எஸ்டி அடுத்தது டிடி. இப்போது இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்முலாவை ஹெல்ப் எடுத்துக்குவோம். யூ அதாவது டீயை வந்து யூன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக இந்த டேர்மை வந்து டிவின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்படின்னா நம்ம ஃபார்முலா ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். யூ டிவின்னு இருந்துச்சுன்னா ஒரு ரிலேஷனில் அதை எப்படி எழுதுவோம், யூவி மைனஸ் ஓகேவா வி டியூ அப்படிங்கிற ஒரு ரிலேஷனில் எழுதும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம இந்த ஈக்குவேஷனை இப்போ எழுத போகிறோம் ஓகேவா. ஸோ பேசிக்காக இப்போ வந்து நம்மளுக்கு டிவி தெரியும். இப்போ வி கண்டுபிடிக்கணும். அதில் வி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், டிவியிலேருந்து வி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஐ ஹாவ் டு பேசிக்கலி இன்டகிரேட் இட். டிவி இருக்குது, ஐ வாண்ட் வி அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு இது வந்து டிவியில் இருக்குது இல்லையா, இது வந்து டிவியில் இருக்குது. அதை இன்டகிரேட் பண்ணோம்னா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், பேசிக்காக இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர்ற ஃபேக்டர் தான் வந்து வி இல்லையா. ஏன்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் வி தேவை ஓகேவா, இந்த ஃபார்முலாவில் வி தேவை. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, இது வந்து யூ டிவிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதை வந்து இப்படி எழுதலாம், இந்த எக்ஸ்பிரஷனை யூவி மைனஸ் ஓகேவா மைனஸ் இன்டகிரல் ஓவர் வி டியூன்னு எழுதலாம். பட் நம்மளுக்கு வி தெரியாது, ஏன்னா இங்கே வந்து டிவி தான் இருக்குது, வி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, விங்கிற ரிலேஷனை எடுத்து இ பவர் ஓகே. ஸோ இந்த இடத்துல இன்டகிரல் ஓவர் இ பவர் மைனஸ் எஸ்டி டிடியை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இது என்ன தருதுன்னு பார்த்தீங்கன்னா, இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ் அப்படிங்கிற ரிலேஷனை நம்மளுக்கு கொடுக்குது. இதை எடுத்து நம்ம, இது வந்து பேசிக்காக வி இல்லையா, பேசிக்காக அது வந்து வி. ஸோ இதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண என்ன ஆகும், ஸோ எல் ஆஃப் ஓகே. ஸோ எல் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு யூ, என்ன யூ பார்த்திங்கன்னா டி அப்படியே இருக்கும். இப்போது இ பவர் யூ டிவி இதை வந்து மைனஸ் இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ்ன்னு இந்த ரெண்டு டேர்மும் இப்போ மல்டிப்ளை பண்ணும். ஸோ யூ வந்து டி, வி வந்து இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ்
ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to infinity 0 to infinity மைனஸ் VDU, ரைட், VDU, ரைட். ஸோ V எவ்வளோ, V வந்தால் இது DU, இங்கே வந்து இது வந்து U இல்லையா, இது U, இது வந்து V. ஸோ அப்போது இதில் எடுத்துகிட்டு V போட்டிங்கன்னா ஸோ எவ்வளோ இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity e பவர் மைனஸ் ST by மைனஸ் S இன்ட்டு D. இது வந்து DU பண்ணணும். DU இதை பண்ணிங்கன்னா என்ன வரும், பேசிக்காக 1ன்னு வந்துடும் இன்ட்டு DT. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலா படி எழுதியிருக்கும். ஒரு ரிலேஷனில் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா படி நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ தென் என்ன பண்ண போகிறோம், இப்போது இதை வந்து மறுபடியும் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். சிம்ப்ளிஃபை பண்ண என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு நீங்கள் இன்டெக்ரல் அப்ளை பண்ணும்போது ஸோ என்னன்னு வரும், பேசிக்காக டீக்கிற இடத்துல எல்லாமே நீங்கள் இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்தது e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி நீங்கள் வரும். ஸோ to basically infinity into e power minus s into infinity by minus s. ஓகேவா? இது ஒரு டேர்ம் மைனஸ் இது, இந்த மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேர்முக்கு. ஸோ செகண்ட் டேர்ம் வந்து நம்ம மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மோட பேசிக்காக இந்த லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா எங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, அதை இன்டெகிரேட் பண்ணுறீங்க செகண்ட் டைம். அதாவது இந்த டேர்மை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, ரைட், இ பவர் நான் வந்து 1 மைனஸ்ஸு இந்த மைனஸ், ஓகேவா, இந்த மைனஸ் எஸ்ஸை வந்து வெளியில் எடுத்துடுறேன். அப்போ இது வந்து ப்ளஸ் ஆயிரும். 1/s வச்சுக்கிறேன். 0 to இன்ஃபினிட்டி, இங்கே 0 to இன்ஃபினிட்டி இருக்குது. அடுத்தது இ பவர் எஸ் வந்து இ பவர் மைனஸ் எஸ்டி, ஓகேவா, பை மைனஸ் எஸ். ஓகே, இது பேசிக்காக நம்ம லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணிடுவோம். ஸோ பேசிக்கலி வி வில், ஓகே, மைனஸ் எஸ் 0 to இன்ஃபினிட்டி. ஓகே, இதுதான் வந்து இப்போ இருக்கிற ரிலேஷன். இதை வந்து ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ சின்ன கரெக்ஷன் ஹியர். இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே, ஸோ we have small changes here. ஓகே, பேசிக்காக இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட், that's correct only. ஓகே, இங்கே வந்து மைனஸ் 1/s எடுத்துடலாமா, மைனஸ் 1/s எடுத்துட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி டைம்ஸ் இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு இன்ஃபினிட்டின்னு வரும். அடுத்தது 0 போடும்போது 0 இன்ட்டு இ பவர் 0ன்னு வரும் இல்லையா, இ பவர் 0. ஸோ அப்போ இந்த டேர்ம், இந்த ஃபுல் டேர்முமே பிகம்ஸ் வந்து 0ங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா, 0 ஆகிடும், ரைட். ஸோ செகண்ட் டேர்ம் பார்க்கும்போது நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். செகண்ட் டேர்ம் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ பேசிக்காக இதை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது 1/I'll take 1/s அவுட் சைடு. ஓகே, மைனஸ் இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1/sன்னு வெளியே எடுத்துட்டேன். அடுத்தது இதை இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ் 0 to இன்ஃபினிட்டிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வந்து 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஏன்னா இந்த வேல்யூஸ் வந்து 0, இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது இது வந்து மைனஸ் எஸ்ன்னு இருக்குது. இந்த ஈக்குவேஷன் வந்து இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ அதோட வேல்யூ வந்து 0. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் டைம் 0 ஆகிடுச்சு. செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து எல் ஆஃப் டி. ஓகே, எல் ஆஃப் டி தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ அதனால் ஸோ எல் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிட்டு, ஸோ இந்த டேர்மில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸோ பேசிக்காக இந்த டேர்முக்கு வந்து நம்ம ரைட் ஹேண்ட் செகண்ட் டேர்முக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ பேசிக்காக என்ன வரும், இப்போது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ்
வெளியில் வந்துடும், எஸ் ஸ்கொயர்னு. ஓகே, let us write from the beginning. We'll simplify this. ஸோ இந்த எஸ் ஸ்கொயர் ஆகிட்டு இந்த மைனஸ் இருக்குது. அப்போது மைனஸ் 1/s ஸ்கொயர்னு காமனாக எடுத்துருவோம். அப்புறம் இ பவர் மைனஸ் எஸ்டின்னு இருக்குது. ஸோ அடுத்தது இந்த ஈக்குவேஷனில் 0 to infinity தான் லிமிட். இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ தென் 1 மைனஸ் 1/s ஸ்கொயர். இப்போ இ பவர் மைனஸ் எஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இ பவர் 0ன்னு வரும். ஸோ ஓகே, ஸோ அடுத்தது என்ன வரும்? ஸோ இந்த டேர்முக்கு வந்து சிம்பிளாக எப்படி எழுதுவோம்? இ பவர் மைனஸ் இருக்கா 1/s ஸ்கொயர், அடுத்தது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இ பவர் 0 அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஸோ மைனஸ் 1/s ஸ்கொயர், இந்த டேர்முக்கு வந்து 0 மைனஸ் இ பவர் 0 வந்து 1. ஸோ தேர்ஃபோர் இதுதான் வரும். ஸோ அடுத்தது என்ன? மைனஸ் இது வந்து 0 ஆயிரும் ப்ளஸ் 1/s ஸ்கொயர். ஸோ எல் ஆஃப் டிங்கிறத லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 1/s ஸ்கொயருங்கிறது தான் இதோட வேல்யூ. இஃப் எஸ் இஸ் கிரேட்டர் தென், இது வந்து கண்டிஷன், இஃப் எஸ் இஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். ஏன்னா ஸோ டீங்கிறது வந்து அந்த இடத்துல கிரேட்டர் தென் 0வாக இருக்குது, அதாவது கிரேட்டர் தென் 0 இந்த பாசிட்டிவ் நம்பராக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் எல் ஆஃப் என்ன சொல்கிறது, எல் ஆஃப் டீக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து 1/s ஸ்கொயர். இது ஒரு எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கான ஒரு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ